بسم الله الرحمن الرحيم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து உலக மாந்தர்களில் குறிப்பிட்ட சிலரை அல்லாஹ் தேர்வு செய்து மகத்துவம் நிறைந்த இஸ்லாம் என்னும் உயர்ந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இறை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கை பயணத்தை தொடருவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஏராளமான உபதேசங்கள், அறிவுரைகளை மனித குலத்திற்கு எடுத்துரைக்கிறார். அதில் மிக முக்கியமாக ஒவ்வொரு முஸ்லிமும் தம் உள்ளங்களில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டிய மிக ஆணித்தரமான அறிவுரையாய் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சில அறிவுரைகளை எடுத்துரைக்கிறார். அல் மாயிதா 5வது அத்தியாயம் 105வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதஹ் ததைத்தும், முஸ்லிம்களாகிய நீங்கள் உங்களை நீங்களே பரிசோதிக்க ஆரம்பித்தால் உங்களை வழிகெடுப்பதற்கு யாராலும் முடியாது என்று அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு கீழ் வயதில் குறைவாக இருக்கிற தோழர்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், இந்த வசனம் எப்போது இறங்கியது, எந்த சூழலில் இறங்கியது என்பதை நீங்கள் அறிவீர்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மிகச் சரியான ஒரு நபரிடத்தில் தான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த வசனம் இறங்கிய சமயத்தில் நான் அல்லாஹ்வின் தூதரின் அருகில் தான் இருந்தேன். அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்பவும் ஓதி காட்டுறாங்க, ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்களே பரிசோதிக்க ஆரம்பித்தால் உங்களை உலகத்தில் யாராலும் வழியெடுக்க இயலாது. இந்த வசனத்தின் பின்னணி என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த வசனம் இறங்கிய உடன் நபிகளார் மக்களுக்கு அறிவுரை கூறினார்கள், இன்னன் நாஸ இதா ரஅவு ஸாலிமா, மனிதர்களாகிய நீங்கள் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு அநியாயத்தை கண்டால், ஒரு தீமையை பார்த்தால், ஃபலம் யஅஹுது அலா யதை, அதை உங்கள் கரங்கள் கொண்டு நீங்கள் தடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தடுக்காவிட்டால் அவுஷக் ஐ யஉம்மஹுல்லாஹு அல்லாஹு பில் இகாப், அல்லாஹ்வின் வேதனை என்பது ஒட்டுமொத்தமாய் இறைவனின் கோபக் கணைகளால் சூழ்ந்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் இந்த வசனத்தின் மூலமாக விளக்கினார்கள். நம்மை நாமே பரிசோதனை செய்ய சொல்வதின் கதை என்ன? அதன் சாராம்சம் என்ன? நான் நல்லவனாய் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் நான் கீழ்வடிந்து குர்ஆனுக்கு, அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பதோடு நின்று விடாமல் என்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலும் நன்மையை ஏவ வேண்டும். ஏதேனும் அநியாயம் நடந்தால், தீமை நடந்தால், பாதிப்பு நடந்தால், அந்த பாதிப்பிலிருந்து அந்த தீ
கெட்டவர்களும் இருப்பார்கள். இதுல அல்லாஹ் நல்லவர்களை ஃபில்டர் செய்துவிட்டு கெட்டவர்களுக்கு மட்டும் அந்த பாதிப்பை கொடுக்க மாட்டார். நாம் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய செய்தி, என் கண்களுக்கு முன்னால் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியம் அரங்கேறினால் அது என் வீட்டில் இருந்தாலும் சரிதான், என் குடும்பத்தில் இருந்தாலும் சரிதான், என் ஊரில் இருந்தாலும் சரிதான், அந்த தீமையை கண்டு பொங்கி எழுகிற குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், சீற்றம் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு கடல் அலை தாறுமாறாய் சீற்றம் கொண்டால் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு பாதிப்பு ஏற்படுமோ, அதைவிட பன்மடங்கு மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் அரங்கேறுகிற பொழுது நம்மை நாமே பொங்கி எழுகிற குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் ஆழமாய் யோசித்து பாருங்கள், ஒரு முஸ்லிம் என்றால் அவர் சுயநலமாய் வாழ மாட்டார், பொதுநல சிந்தனையோடு தான் வாழ்வார். உண்மையில் பொதுநல சிந்தனை என்பது மறுமையின் சிந்தனை தான் அலாதி பெரிய. பொதுநலத்தில் உச்சகட்டமானது நரக நெருப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் ஒரு சமயம் நபி தோழர்கள் எல்லாம் பைஆ உறுதிமொழி பிரமாணத்தை எடுக்கிறார்கள். இந்த உறுதிமொழி பிரமாணம் என்பது முஸ்லிம்களாக இருக்கிற அனைவருக்குமே அது பொருந்தத்தக்கதாய் அமையும். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நாங்கள் கைகளுக்கு மேல் கை வைத்து பைஆ செய்து கொண்டோம், உறுதிமொழி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன பைஆ விளக்குகிறார்கள். பாயஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரின் கரத்திற்கு மேல் கரம் வைத்தவர்களாய் நாங்கள் பைஅத் செய்தோம், உறுதிமொழி ஏற்றோம். அல ஸம்இ வத்தாஆ, எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு தருணத்திலும் அல்லாஹ்வின் வார்த்தை என்றால் நாங்கள் கட்டுப்படுவோம், செவிசாய்ப்போம் என்று நாங்கள் உறுதிமொழி பிரமாணம் எடுத்தோம். ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ர், அது சிரமமாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், கடும் துன்பங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கலாம், மக்களின் ஆரவாரம், மக்களுடைய கொந்தளிப்பு ஒட்டுமொத்தமாய் கூடி ஒன்றிணைந்து கூட இருக்கலாம். அதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். அல்லாஹ்வின் வார்த்தை என்றால் அது எத்துணை பெரிய சிரமமான சூழலாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று உறுதிமொழி எடுக்கிறார்கள். பிறகு நபி தோழர்கள் விளக்குகிறார்கள், ஒல் மன்ஷத் ஒல் மக்கர, அந்த கட்டளை என்பது எங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் வெறுக்கவே சூழலில் வார்த்தைகள் அமைந்தாலும் சரிதான், அல்லாஹ்வின் வார்த்தை என்று வந்துவிட்டால் அதற்கு நிச்சயம் நாங்கள் செவிசாய்ப்போம். எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். எங்கள் குடும்பத்தாரையும் அந்த கட்டளைக்கு நாங்கள் செவிசாய்க்க வைப்போம். நபிகளாரிடத்தில் எடுத்த அற்புதமான உடன்படிக்கை. எந்த நிலையிலும் சத்தியத்தை சொல்வதற்கு தயங்கவே மாட்டோம், உண்மையை சொல்வதற்கு ஓங்கி ஒழிப்பதற்கு தயக்கம் கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வின் சத்தியத்தை சொல்லுகிற விஷயத்தில் பழிப்போர்களின் பழிச்சொற்களுக்கு அஞ்ச மாட்டோம். சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிக அற்புதமான செய்தி. அல்லாஹ்வின் மார்க்கத்தை கடைபிடிக்கிற பொழுது உனக்கு சிரமமாய் இருக்கலாம், துன்ப காலமாய் இருக்கலாம், கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படலாம், அந்த முடிவு உனக்கு பாதகமாகவே கூட இருக்கலாம். ஆனாலும் நீ கட்டுப்பட வேண்டும். யார் எவ்வளவு தூரம் எதிர்த்தாலும் சரிதான், நம்மிடத்தில் அந்த தவறை கண்டிக்கிற குணம் அது மேலோங்கி நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் பாடப்படுத்துகிறார்கள். நான் மட்டும்
என்று நாங்கள் கைகளுக்கு மேல் கைகள் வைத்து உறுதிமொழி எடுத்தோம் என்று அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன? என்ன விஷயமாக இருந்தாலும், உலக விஷயமாக இருந்தால், மார்க்கத்திற்கு பாதிப்பு இல்லாத விஷயமாக இருந்தால் அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் வார்த்தை, அல்லாஹ்வின் தூதரின் சொல் என்று வந்துவிட்டால் அதற்கு மாற்றமாக யார் நின்றாலும் சரிதான், அந்த தவறை தட்டி கேட்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை ஆழமாய் அல்லாஹ்வும் அவன் தூதரும் பதிய வைக்கிறார்கள். பிரச்சனையே அதுதான். நீங்கள் ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். திருமலை குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாய் சொல்லுகிறான், செத்தவர்கள் மரணித்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் தர்காக்களுக்கு செல்கிற அவல நிலையை பார்க்கிறோம். பார்ப்பதற்கே பரிதாபமாய் இருக்கிற நம் உறவுக்காரர்கள் கூட, நம் நெருங்கிய நண்பர்கள் கூட அவுலியாக்களிடத்திலே கையேந்துகிற அவல நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் நாளை கேட்பானா இல்லையா? நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? உனக்கு ஏகத்துவம் தௌஹீது இதுதான் சரி என்று தெரிந்தும் கூட அதை தடுப்பதற்கு முனைந்தாயா? அல்லாஹ் கேட்பான். அப்பட்டமாய் ஒரு பள்ளிவாசலில் இருக்கிற ஒரு மௌலவி, ஒரு அஜரத், ஒரு ஆலிம் தாயத்தை கட்டி கொடுக்கிற அவல நிலையை பார்க்கிறோம். மார்க்கம் படித்திருக்கிறார்கள் தான், கரைத்து குடித்திருக்கிறார்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் 10 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்க வருகிறார்கள். 9 நபர்களிடத்தில் நபிகளார் இஸ்லாத்தை ஏற்பதற்காக கரங்களை கொடுத்து விட்டார்கள். 10ஆவதாக ஒருவர் கை வைக்க முற்படுகிறார். கையை இழுத்துக் கொள்கிறார்கள். நபி தோழர்கள் கேட்கிறார்கள், யார் சொல்லலாம்? பாயஅத்த திஸ்ஆ, 9 நபர்களிடத்தில் பையத்தை எடுத்தீர்கள், தரத்த ஆதா ஒருத்தர் மட்டும் விட்டுட்டீங்களே ஏன்? ரசூலுல்லாஹ் அவர் கழுத்துக்குள்ள இருக்கிற ஒரு கயிறு எடுத்து காட்டுறாங்க. ஹாதிஹி தமீமா, இதற்கு பெயர் தான் தாயத்து, தகடு. மன் தஅல்லக தமீமா ஃபகத் அஷ்ரக், யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார். நீ பையத்தை எடுத்து இஸ்லாத்துக்கு வர்றது, அதுக்கு அங்கேயே இருந்துட்டு போயிடலாமே. ஒண்ணே அதை தூக்கி போட்டு வா, இல்லைன்னா வராத. தூக்கி கடாசி எறிந்தார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்பட்டமாய் சிறிய சிறிய விஷயங்களில் எல்லாம் அது ஏதோ அலட்சியமாய் கருவி கொண்டு மறுமையை நாசமாக்குகிற காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். நம் கண்களுக்கு முன்னால் ஒரு தீமை தெரிகிறதா, ஒரு பாதிப்பு என்று தெரிகிறதா, இது மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம் என்று நம்மால் புரிய முடிகிறதா, அதை கண்டு மௌனம் சாதித்து விடக்கூடாது. நீங்கள் நன்றாய் சிந்திக்க வேண்டும். சனிக்கிழமை மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு கட்டளையிடுகிறார். அவங்க 3 சாராரா பிரிகிறாங்க. சனிக்கிழமை தான் மீன் அப்படி கரை ஓரமாய் கை கட்டுகிற தூரத்திலே அப்படியே கவிழ்ப்பதற்கு, குழி தோண்டி புதைப்பதற்கு அல்லாஹ் சோதனை ஏற்படுத்துகிறார். ஒரு சாரார் மீன் பிடிக்க செல்கிறார்கள். 2 கூட்டம் மீன் பிடிக்க போகல. அதுல மற்றொரு சாரார் என்ன செய்கிறார்கள்? மீன் பிடிக்க செல்பவர்களை, செல்லாதே மனிதா, அழிந்து விடுவாய், நாசமாகி விடுவாய், அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்து விடாதே என்று தடுப்பதற்காக முனைகிறார்கள். இன்னொரு ஒரு சாரார் அமைதியாக இருந்து கொண்டு மீன் பிடிக்க சென்ற கூட்டத்தை தடுக்க செல்கிறார்கள் தானே, அவர்களை தடுக்கிறார்கள். என்ன சொல்லி தடுக்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லிம தஈதுன கௌமா, ஏப்பா அந்த கூட்டத்துக்கு போய் நீங்க போய் அறிவுரை சொல்ல போறீங்க? அல்லாஹ் முஹ்லிகுஹும், அல்லாஹ் அவர்களை அழிக்க போகிறான். அவ்
அப்ப இந்த தடுக்க சென்ற கூட்டத்தார்கள் சொல்கிற அற்புதமான வாசகத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். அந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்து தடுக்க செல்கிற அவர்கள் சொன்னார்களாம், காலு மஅதீரத்தன் இலா ரப்பிக்கும், எங்கள் இறைவனிடத்தில் நாங்கள் காரணம் சொல்ல வேண்டுமா இல்லையா? லஅல்லக்கும் யத்தகூன், இறையச்சமுடையவராய் மாற வேண்டுமா இல்லையா? நீ ஏண்டா தடுக்க வேண்டும் அல்லாஹ் கேட்பான். அந்த ரீசனுக்கு நான் காரணம் சொல்லணும். அல்லாஹ்வே நான் தடுத்தேன், அவன் தான் கேட்கவில்லை, எங்கள் பேச்சை மீறி போய் சென்று விட்டான். அல்லாஹ் பயன்படுத்துகிற அற்புதமான வார்த்தை. யாரு என்ன செஞ்சாலும் எனக்கு அது தேவையில்லை, அவன் எக்கேடும் கேட்டு செல்கிறான் என்று நான் அமைதியாக இருக்கக்கூடாது. அது தவறு. யாரு தர்காவுக்கு போனா எனக்கு என்ன, கந்தூரி சாப்பாடு வாங்கி யாரு சாப்பிட்டால் எனக்கு என்ன, வரதட்சணை திருமணத்தை யார் நடத்தினால் எனக்கு என்ன, தர்காவிலே போய் தாயத்தை யார் கட்டினால் எனக்கு என்ன என்று அமைதி காத்தால் அதுதான் பேரழிவு. அல்லாஹ் சொல்கிறார். இப்ப அல்லாஹ் என்ன செய்தார்? மீன் பிடிக்க சென்ற கூட்டத்தையும் தீமையை தடுக்காமல் அமைதி காத்த கூட்டத்தையும் இருவரையும் அழித்துவிட்டு குரங்குகளாய் பன்றிகளாய் மாற்றிவிட்டான். சூரா அராஃபிலே பார்க்கலாம். நாங்கள் ஏன் தடுக்கிறோம் தெரியுமா? எங்கள் இறைவனிடத்தில் காரணம் சொல்ல வேண்டும். அவர்கள் சொன்ன பதில், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். இறைவா, நான் அமைதியாக இருக்கவில்லை, தடுத்தேன் இறைவா, பிரச்சாரம் செய்தேன் இறைவா, என் குடும்பத்தாரிடத்தில் ஏகத்துவ கொள்கையை முழங்கினேன் இறைவா. அலட்சியம், ஒரு தவறை கண்டால் அமைதியாக இருக்கக்கூட பலர் நம்மை உள்ளத்திலே தோன்றுகிற ஒரு மிக பலவீனமான விஷயம் என்னவென்றால், மெஜாரிட்டியாய் இருக்கிறார்கள், தவறு செய்பவர்கள், மார்க்கத்திற்கு மாற்றமாய் நடப்பவர்கள், அவர்கள் பெருங்கொண்ட கூட்டமாய் இருக்கிறார்கள். நாம் குறைவாகத்தானே இருக்கிறோம். அதற்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறார். ஃபிரௌனை விட உச்சபட்ச வெறித்தனம் கொண்டவன் உலகத்தில் யாரும் இருக்க இயல. ஃபிரௌன் மிகப்பெரும் கொடுமைக்காரன். உலகத்தில் ஃபிரௌனுக்கு நிகரான ஆட்சியாளர் இனிமேல் பிறக்க இயலாது என்று சொல்லுகிற அளவிற்கு கடுமையான துன்பத்தையும் வேதனைகளையும் கட்டவிழ்த்து விட்டவன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் தன் சமூக மக்களை எல்லாம் அழைக்கிறான். ஒரு மிகப்பெரிய மஷூரா ஒன்றை நடத்துகிறான். ஃபிரௌன் பேசுகிற பேச்சை அல்லாஹ் திருக்குர்ஆனில் படமெடுத்து காட்டுகிறான். ஃபிரௌன் அழைத்தான். قال فرعون ذروني أقتل موسى وليدع ربه. இந்த பாரு, நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மூசாவுடைய கொடுமையின் டார்ச்சர் தாங்க முடியல. நானே இறங்கி மூசாவை கொல்ல போறேன், உங்க யார் உதவியும் வேணாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ கொள்கையை பிரகடனப்படுத்துகிற பொழுது ஃபிரௌன் சமூக மக்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார், நான் மட்டுமே இறங்கி மூசாவை கொல்ல போகிறேன். இன்னியா காஃபு, எனக்கு பயமா இருக்கிறது, அவன் உங்களை எல்லாம் கெடுத்து விடுவானோ என்று எனக்கு பயமா இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், ஆச்சரியமான ஒரு செய்தியை பாருங்கள். அதனால் வரைக்கும் அன்றைய மஷூராவே, அந்த சபை வரைக்கும் ஃபிரௌனோடு நெருங்கி பழகிய அவனது குடும்பத்தாரில் ஒருவனாக இருந்த ஒருவர் அந்த கூட்டத்தில் இருந்து நெருப்பு பிழப்பாய் பொங்கி எழுகிறார். அந்த
நீ நிர்வாணமாய்த்தான் இருப்பாய். உனக்கு ஆடை இருந்தால் தானே வெளியே வந்து முகமதை சந்திப்பாய், முகமதின் மார்க்கத்தை பின்பற்ற செல்வாய். ஒரு துணி கூட உனக்கு தரமாட்டோம் என்று நிர்வாணப்படுத்தப்பட்டு ஒரு அறையிலே தனிமைப்படுத்தப்பட்டவராய் நிற்கிறார். சற்று யோசித்து பாருங்கள். ஏகத்துவ கொள்கையை ஏற்றதற்காக, அதன்படி வாழ்வதற்காக ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணப்படுத்தப்படுகிறார். சில நாட்கள் அப்படியே கிடக்கிறது நிர்வாணமாய், ஒரு துணி கூட இல்லை. கதவை உடைத்துக் கொண்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. கொண்டு விடுவார், அவ்வளவுதான். தாய்க்கு கரிசனம் ஏற்பட்டு தன்னுடைய ஆடையை இரண்டாய் கிழித்து தன் மகனிடத்திலே கொடுக்கிறார். அந்த தாயின் ஆடையை இரண்டாய் கிழித்து அணிந்து கொண்ட காரணத்தினால் அவருக்கு இரண்டு ஆடைகளுடையவர் துல்பிஜாதை என்கிற பெயர் வருகிறது. தாயார் சொல்கிறார், நீ விருப்பப்பட்ட மார்க்கத்திற்கே நீ சென்று விடு, உன் தாய் மாமா உன்னை கொன்று விடுவார், இங்கே இருக்காது என்று அனுப்பி விடுகிறார். இவர்தான், இவ்வளவுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் சம்பவம். பிறகு நீண்ட காலம் செல்கிறது, சம்பவங்கள் ஏதும் இல்லை. ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார். அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக வாழ்ந்து அந்த போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார். இப்பொழுது அந்த போர்க்களத்தில் அவர் ஷஹீதாக்கப்பட்டவுடன் நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அபூபக்கர் அவர்களையும் உமர் அவர்களையும் அழைத்து இந்த இரண்டு ஆடைகள் உடையவர் என்ற பெயருடைய துல்பிஜாதைன் அவர்களை தூக்கி வரச் சொல்கிறார்கள். ரெண்டு பேர் கைதாமல தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கி வந்து பார்த்தால் அதிர்ச்சி காத்திருக்கிறது. மண்ணறையிலே குழிக்குள் இறங்கியவராய் நபிகளார் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் குழிக்குள் இருக்கிறாங்க. அந்த துல்பிஜாதைனை அபூபக்கரும் உமரும் கரங்களால் தூக்கி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஃபதன்னுஹு இலா அஹூக்குமா, உங்கள் சகோதரரை என் கரத்திலே கொடுங்கள். ரசூலுல்லாஹ்வை கையில வாங்குறாங்க. இப்ப கையில வைத்தவாறு பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னீ கத் அம்சைது அன்னஹு ராதியா, இறைவா இவர் உன் திருப்பொருத்தத்திற்காகவே வாழ்ந்தார், திருப்பொருத்தத்தை பெறவே தியாகம் செய்தார், உன் திருப்திக்காகவே தன் வாழ்க்கையை கழித்தார். ஃபஅர்தாஹு, இறைவா இவர் மீது நீ திருப்தியை பொழிந்துவிடு இறைவா, நான் சாட்சியாக இருக்கிறேன். இறைவா இவர் உன் திருப்திக்காகவே வாழ்ந்தார், உன் திருப்தியை பெறவே வாழ்ந்தார். ஃபஅர்தாஹு, இவர் மீது உன் திருப்தியை இறக்கிவிடு இறைவான்னு திரும்ப திரும்ப சொல்லி ரசூலுல்லாஹ்வை குழிக்குள் வைத்து கண்ணீர் மல்க அந்த நபித்தோழரை அடக்கம் செய்தார்கள் என்ற செய்திக்கு பின்னால் இந்த ஹதீஸை அறிவிக்கிற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லைத்தனி குன்து ஸாஹிபல் ஹுஃப்ரா, நபிகளார் கையிலே ஏந்தி இருந்த அந்த துல்பிஜாதையின் இடத்தில் நான் இருந்திருக்க கூடாதா, நாங்கள் இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டோம். எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய மகத்துவம். சென்ற ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். ஏகத்துவ கொள்கையை ஓங்கி முழங்குகிற பொழுது அவர் நிர்வாணம் கூட படுத்தப்படலாம், எந்த ஒரு சூழலிலும் சிரமத்தை அனுபவிக்கலாம். ஏகத்துவம் என்றால் சிரமம்தான். ஓரிரை கொள்கையை பின்பற்றுவது என்பது கஷ்டம்தான். ஆனால் அதற்கெல்லாம் துவண்டு விடாமல், தவறை கண்டிக்காமல் நாம் வாழ்வது என்பது அல்லாஹ்விடத்தில் கோபப்பார்வையை பெற்றுத்தரும். ஏகத்துவத்தை என் வாழ்க்கையில் நான் எப்படி மெழுகுகிறேனோ அதே போன்று என் சுற்றி இருப்பவர்களிடத்திலும் அதை நான் மெழுகுவேன் என்கிற சபதத்தை ஏற்போமாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.